பிதாவே. உட்காரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தம்மை தேடுகிற யாவருக்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, வாசிப்போம். வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகள் எல்லாவற்றையும் ஆரோக்கியம் உள்ளதாய் மாற்றுவார். உன்னை பார்க்குகிறதான எல்லா ஜனங்களும் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கிறதையும் அநேகருடைய தாகங்களை தீர்க்கும்படியாக வற்றாத நீரூற்றை போல நீ இருக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறதான ஒரு தேவன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துகிறதான ஒரு தேவன். இந்த வருடத்தின் முதல் பரிசுத்த ஆராதனையிலும் பிரியமானவர்களே, God is giving an assurance. கர்த்தர் நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். அந்த நிச்சயம் என்னவென்றால், அவர் நம்மை நடத்துகிறதான தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவரே நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறதான தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வார். 2:8. அவர் தம்முடைய பரிசுத்தவான்களுடைய பாதைகளை காப்பாற்றுகிறதான தேவன். ஹல்லேலூயா. என் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாதைகளை நம்மை நடத்துகிறவர், நம்முடைய பாதைகளை அவர் காப்பாற்றுகிறதான தேவன். தம்முடைய பரிசுத்தவான்களுடைய பாதைகளில் காப்பாற்றுகிறவர்கள். நம்முடைய பாதைகள் தாறுமாறு போகிவிடாதபடி, நம்முடைய பாதைகளில் நாம் விழுந்து போகாதபடிக்கு, நம்முடைய பாதைகளில் நாம் இடறி போகாதபடிக்கு, நம்முடைய பாதைகளை நாம் மறந்து போகாதபடிக்கு, நம்முடைய பாதைகளில் நம்மை காப்பாற்றக்கூடியதான தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே. என் வேதம் சொல்லுகிறது, தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதைகளை அவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துவார். நம்மை நடத்துகிற தேவன் இந்த 2025ஆம் ஆண்டின் பிரியமானவர்களே, இந்த 5ஆம் நாளில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன்னுடைய பாதையை நான் காப்பாற்றுவேன். அதிலே கற்கள் இருந்தாலும் முற்கள் இருந்தாலும் அதில் இருக்கிறதான கடினங்களை நீக்கி போட்டு நீ அதிலே செவ்வையாய் நடக்கும்படியாக அவர் கோணலை செவ்வையாய் மாற்றுகிற தேவன். கரடானவைகளை சமமாய் மாற்றுகிற தேவன். அவர் கடந்து போகும் போது பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படுகிறதா இருக்கும். ஆனபடியாலே பரிசுத்தவான்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறார்களோ, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்களோ, சபை கூடி வருகிறவர்களாய் இருக்கிறார்களோ, அவர்கள் பரிசுத்தவான்களும் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1:2 வாசிங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களாக மாறும்படிக்கு அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறதான சபைக்கு எழுதுகிறதாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? பரிசுத்தவான்களும் பரிசுத்த
மாக்கப்படும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் அவர் மூலமாக சபைக்கு வந்திருக்கிறதான நீங்கள் பரிசுத்தமாக்கப்படும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். சிலர் சொல்வார்கள், மரித்த பிறகு அவர்களுக்கு செயின்ஸ் என்று சொல்வார்கள். மரித்த பிறகு நீங்க அவன்கிட்ட போய் கிண்டலா பேசினா கூட அவன் பேச மாட்டான். நீங்க அவன்கிட்ட டமாஸ் பண்ணாலும் அவன் சிரிக்க மாட்டான். யாருன்னா செத்தவங்க கிட்ட போய் டமாஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அவன் சிரிக்க மாட்டான். வேணா பண்ணி பாருங்க. செத்தவன்கிட்ட போயிட்டு பிரியமானவர்களே வாடா படத்துக்கு போவோன்னா வரமாட்டான். வாடா சாராய கடைக்கு போனோன்னா வரமாட்டான். பிரியமானவர்களே, ஏன்னா அவன் செத்து போனான். ஆனால் சிலர் சொல்லுவார்கள், மரித்த பிறகுதான் நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம் என்று. Holy saints. The Roman Catholic calls those who are dead as saints. மரித்தவர்களை அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் பிரியமானவர்களே, எங்கே பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், யாரெல்லாம் சபைக்கு வருகிறார்களோ, பரிசுத்த சபைக்கு. உலகத்தில் நிறைய சபைகள் உண்டு, நிறைய சங்கங்கள் உண்டு, கூடுகிற இடங்கள் அநேகர் உண்டு. மனிதர்கள் கூடி வருகிற இடத்தை தான் சபை என்று சொல்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனம் எங்கெல்லாம் சபை கூடி வருகிறார்களோ அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தம் ஆக்கப்படும்படிக்கு அழைக்கப்பட்டவர்களுமா இருக்கிறார்கள். என்னோடு இருக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நீங்க வாரத்தின் முதல் நாளிலே தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். மீண்டும் உலக வேலைகளுக்கு போகிறோம், பல சூழ்நிலையின் வழியாய் கடந்து போகிறோம். உலகம் பொல்லாப்பாய் இருக்கிறபடியாலே அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாயிருந்து பாதைக்கு வெளிச்சமாயிருந்து வருகிற எல்லா பொல்லாப்பையும் ஜெயிக்கும்படியாய், அதை மேற்கொள்ளும்படியாய், அதிலே நாம் பிரியமானவர்களே கடந்து செல்லும்படியாய் நம்மை அந்த வசனங்கள் பரிசுத்தப்படுத்துகிறது. மீண்டும் தேவ சபைக்கு கூடி வந்து தேவனை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கும் போது அவருடைய கிருபையினாலே அவருடைய இரத்தத்தை கொண்டு பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அவருடைய கிருபையினாலே அவருடைய வார்த்தையை கொண்டு பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அவருடைய கிருபையினாலே பிரியமானவர்களே அவருடைய ஆவியில நிரம்பி நம்மை ஆராதிக்கும் போது அவருடைய ஆவியினால் பரிசுத்தப்படுத்தப்படுகிறோம். அவருடைய வார்த்தையை கேட்க 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 அவருடைய உபதேசம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. என்னோடு இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் சத்தியம். ஆனபடியால் தானே கொரிந்திய சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், பிரியமானவர்களே நீங்கள் சபைக்கு அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களும் சபைக்குள் வந்து தரித்திருக்கிறபடியாலே, அங்கே தேவனை ஆராதிக்கிறபடியாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். ஆனபடியாலே என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தவான்களுடைய பாதைகள் கோணலாய் செல்லாதபடிக்கு, பரிசுத்தவான்களுடைய பாதைகள் தீங்குக்கு நேராய் செல்லாதபடிக்கு, பரிசுத்தவான்களுடைய பாதைகள் பாவத்துக்கு நேராய் செல்லாதபடிக்கு, அந்நிய காரியங்களில் அது சந்தோஷப்படாதபடிக்கு கர்த்தர் தாமே பரிசுத்தவான்களுடைய பாதைகளை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருடத்தின் 5வது நாள் நடந்து வந்திருக்கிறதான உன்னுடைய வாழ்க்கையிலே மீதி இருக்கிறதான 360 நாட்களும் அவர் உன்னை நடத்த உன் பாதைகளை செவ்வைப்படுத்தி கொண்டே இருப்பார். நீ எந்த இடத்திலும் கோணலாய் செல்லாதபடிக்கு வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டாகும். காரணம், அவனுடைய வழிகள் கர்த்தருடைய பார்வையிலே செவ்வையாய் இருப்பதில்லை.
நீயோ கர்த்தருக்கு பயந்து அவருடைய சமூகத்தில் வருகிறபடியாலே அவரே உன் பாதையை செவ்வைப்படுத்துகிறவராய் இருக்கின்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன்னுடைய பாதைகள் பாதாளத்தை நோக்கி செல்லவில்லை. உன்னுடைய பாதைகள் கர்த்தருடைய வழிகளில் செவ்வையாய் இருக்கிறபடியாலே என் தேவனாகிய கர்த்தர் நீ செவ்வையான பாதையில் நடக்கும்படியாக அவர்தாமே உன் பாதையை காப்பாற்றுகிறார். தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் அதன் பொல்லாப்பை கண்டு நான் பயப்பட மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே அவர் நடத்துகிறவர். அவருடைய பேர் என் மேல் இருக்கிறபடியாலே என்னை தீய பாதைகளுக்குள் நான் விழுந்து போகாதபடி, பொல்லாத வழிகளில் நான் விழுந்து போகாதபடி, துன்மார்க்கமான வழிகளில் நான் விழுந்து போகாதபடிக்கு, பிரியமானவர்களே, இரத்தம் சிந்துகிற வழியிலே நான் விழுந்து போகாதபடிக்கு அவர் என்னை செவ்வையான பாதையிலே நடத்துகிறார். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களுடைய பாதையை காப்பாற்றுவார். உன் பாதையை காப்பாற்றுவார். எந்த இடத்துல அவர் விழ மாட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ நடக்க வேண்டிய வழிகளில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் அவரே. 91 சங்கீதம் 11வது வசனம் சொல்லுகிறது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காய் தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். உன் வழியின் மேலே அவ்வளவு அக்கறை உள்ளவர். நீதிமான்களுடைய பாதைகளை கர்த்தர் பார்க்கிறவராயிருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் நீதிமானின் பாதையை செவ்வைப்படுத்துகிறவர். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பிரியமானவர்களை 26ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. நீதிமான் 26:7வது வசனம் வாசிங்க பார்ப்போம். நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது, அவனுடைய நீதினால் அல்ல. அவன் நீதியில நடக்கிறாயா, அதனால அவனுடைய வழிகளில எந்த விதமான தாறுமாறு வரல சொல்றதுக்கு இல்லை. யார் ஒருவரை நீதிபரரை ஆராதிக்கிறார்களோ, இந்த நீதியின் வேதத்தை யார் கை கொள்ளுகிறார்களோ, இந்த நீதியின் வேத வசனத்தை யார் நேசிக்கிறாரோ, இந்த நீதிபரராகிய தேவனை யார் போற்றி பாடிக்கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களுடைய நாவிலே சினிமா பாட்டு வராது, அவருடைய வாயிலே கெட்ட வார்த்தைகள் வராது. காரணம் என்னவென்றால் நீதிமானுடைய பாதையை கர்த்தர் செவ்வையாக்குகிறவராய் இருக்கிறார். மகா நீதிபரராகிய என் தேவனாகிய கர்த்தர் தாமே நீதிமானுடைய பாதையை செவ்வைப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவர் உன் பாதையை காப்பாற்றுவார், உன் பாதையை காப்பாற்றுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்லுகிறது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி அவரே தம்முடைய தூதர்களுக்கு உன் பாதம் கல்லில் என்ன செய்யக்கூடாது, இடறி போயிடக்கூடாது. எந்த இடத்துலையும் நீ இடறி போயிடக்கூடாது. ஆனபடியாலே தம்முடைய தூதனுக்கு அவர் கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு. ஆண்டவரே, கடந்த நாட்களிலே நான் வந்த பாதையில இடறி போனேன். I got a great loss. நான் பெரிய நஷ்டத்துக்குள்ளே விழுந்து போனேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரஸ்திரியின் மோகம் பிரியமானவர்களே பாதாளத்துக்கு செல்லுகிறதான பாதையாய் இருக்கிறது. ஆனால் ஜீவனுக்கு எதுவான பாதையை நீதிமான் தெரிந்து கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். கடந்த நாட்களிலே நீ நஷ்டம் அடைந்திருக்கலாம். சில காரியங்களிலே பிரியமானவர்களே நீ விழுந்து தோற்று லாஸ் ஆயிருக்கலாம். படிப்பை இழந்திருக்கலாம், வேலையை இழந்திருக்கலாம், சில காரியத்திலே நீ காயப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த வருடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நித்தமும் நடத்துகிறவன். I am the Lord who lead you.
உன்னை நித்தமும் நடத்துகிறவன், உன் பாதையை காப்பேன். உனக்காய் என் தூதர்களை கட்டளையிட்டு உன் பாதைகளில் நீ செவ்வையாய் நடக்கும்படியாய், நீ இடறி போகாதபடிக்கு, தடுமாறி போகாதபடிக்கு உன்னை நடத்துகிறதான தேவன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிங்க பார்ப்போம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, புரோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. அவர் பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுவார். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய தேவன், அவர் உன்னுடைய மீட்பர். உன்னை எல்லா தீங்குகளில் இருந்தும் எல்லா பொல்லாப்பில் இருந்தும் மீட்கக்கூடியதான மீட்பர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? பிரயோஜனமானது தான் உனக்கு காட்டுவேன், பிரயோஜனமானது தான் நான் உனக்கு போதிப்பேன். நீ நடக்க வேண்டிய செம்மையான பாதையிலே உன்னை நான் நடத்துவேன். இந்த வருஷத்தின் பிரியமானவர்களை, முதல் ஆராதனையின் பிரசங்கம் உன் இருதயத்தில் பதிந்திருக்கட்டும், உன் சிந்தையில பதிந்திருக்கட்டும். என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். என் தேவனாகிய கர்த்தர் அந்நிய பெண்களை துன்புறுத்துகிறவர் அல்ல, அவைகளை திருடுகிறவர் அல்ல, அவர் இச்சிக்கிறவர் அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். சிந்தையிலே பரிசுத்தம் உள்ளவர், பார்வையிலே பரிசுத்தம் உள்ளவர், பேச்சிலே பரிசுத்தம் உள்ளவர். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியாலே நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் இஸ்ரவேலுக்கு வந்ததான எல்லா இடுக்கத்தில் இருந்து அவனை மீட்ட கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு பிரயோஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய உன் வழிகளில் உன்னை நடத்துகிறதான உன் தேவனாகிய கர்த்தர். அவர் அசுத்தத்தில் இருக்க மாட்டார். உனக்குள் அசுத்த சிந்தை வரக்கூடாது, உனக்குள் அசுத்தமான பார்வைகள் வரக்கூடாது, உனக்குள் அசுத்தமான செயல்கள் வரக்கூடாது. அந்த பரிசுத்தமானவர் உனக்குள் இருப்பார் என்று சொன்னால் உன்னை எந்த இடத்திலையும் நஷ்டம் அடைய விட மாட்டார். தம்முடைய பரிசுத்தவான்கள் எந்த இடத்திலும் விழுந்து போக அவர் விடமாட்டார், எந்த இடத்திலும் காயமடைய விடமாட்டார். நான் இதை நினைச்சேனே, என் வாழ்க்கையில இப்படி நடந்துட்டேன் என்று சொல்லி உன்னை எந்த துயரத்திலும் விடமாட்டார். உன் பாதையை காப்பாற்றுவார், உன் வழியை காப்பாற்றுவார், அவர் உன்னை நடத்துவார். காலங்கள் தாமதிக்கலாம், சூழ்நிலைகள் நேர்மாறாயிருக்கலாம், ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துகிறவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரியமானவர்களே, பிரயோஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளில் உன்னை நடத்துகிறதான தேவன் நானே. சங்கீதம் 65:11 நீங்கள் வாசித்தால் என் வேதம் வசனம் சொல்லுகிறது, அவர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி உன் பாதையிலே கொழுமையானதை கொடுக்கிறவராயிருப்பார். 2025ஆம் வருடம் இந்த ஜனவரி மாதம் 5வது நாள் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை வறட்சியான பாதையிலே நடக்க மாட்டேன், தனிமையான பாதையிலே நடத்த மாட்டேன், பிரியமானவர்களை வனாந்திரத்தின் வழியாய் நான் நடத்த மாட்டேன். இந்த வருடத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர் உன் பாதையை நெய்யாய் பொழிய பண்ணுவார். அது வனாந்திரமாய் இருந்தாலும் பிரியமானவர்களை அந்த இடத்துல அவர் உனக்கு கொழுமையை கொடுப்பார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. வாசித்து பாருங்களேன், 12வது வசனம் வாசிங்களேன். வனாந்திரத்தில் நீ கடந்து போனாலும் அங்கேயும் உனக்காக பிரியமானவர்களே அவர் கொழுமையை ஊற்றுவார். தமிழ்ல போட்டிருக்கு, உன் பாதையில என்ன செய்வாரு? நெய்ய ஊற்றுவார் என்று சொல்ல. ஆங்கிலத்திலே போட்டிருக்கு, உன் பாதையில நல்ல கொழுமையா இருக்கும்படி செய்வார்.
Hallelujah. The fatness. He has crowned his ear with goodness, and your path shall be filled with fatness. நல்ல கொழுமை இருக்கும். வறட்சி தான் வனாந்திரம். வனாந்திரத்தை பார்த்தாலே எங்கும் வறட்சி தான். ஆனாலும் அந்த வனாந்திரத்திலே அவர் கொழுமையை ஊற்றுவார். சில நேரத்தில் மேடு ஏற முடியாதபடிக்கு பிரியமானவர்களே காணப்படும். ஆனால் அந்த மேட்டிலையும் உனக்கு கொழுமையை தருவார். உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க? உலகம் சொல்லுது அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத, அதில் கொழுப்பு இருக்குது. கொழுப்பு இருக்கிறதுனால உனக்கு கொலஸ்ட்ரால் ஏறி போச்சுன்னா பலவிதமான வியாதி வரும், மூச்சு வாங்கன்னு சொல்லி. ஆனால் சில கொழுப்புகள் நம்முடைய சரீரத்தில் இல்லைன்னா முட்டி வலி வந்துடும், எலும்பு தேஞ்சு போயிடும், கால் வலி வந்துடும். சில கொழுமைகள் நமக்கு தேவை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. டாக்டர் சொல்வான், ஜவ்வு போயிடுச்சு, நான் ஊசி போட்டு அந்த மத்தியில் என்ன செய்யற, கொஞ்சம் கொழுமையை ஏற்றி விடுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான என் தேவனுடைய பிள்ளைகளே, என் வேதம் சொல்லுது, நீ வனாந்திரத்துக்கு போனாலும், நீ மேடுகளை கடந்து போனாலும் அவர் உன்னோட இருக்கிற தேவன். அவர் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிற தேவனும் இல்லை. என் வேதம் சொல்லுகிறது, பிரோஜனமானதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளில் நான் நடத்துவேன். காரணம் என்னவென்றால் அவர் பரிசுத்தவான்களுடைய பாதையை காட்டுகிறவர். அவர் பரிசுத்தவான்களுடைய பாதைகளை காப்பாற்றுகிறவர், அதை அவர்களுக்கு காட்டுகிறவர். அந்த வழிகளிலே அவர்களை நடத்தி செல்கிறதான தேவனாய் இருக்கிறார். எதுக்கு நடத்துகிறார் தெரியுமா? அதுல நீ நடந்து போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தோம். 18வது வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுத்து என் வழியில வந்துட்டா நலமா இருக்கும். அப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? நஷ்டம் வராது, சமாதானம் நதியை போல இருக்கும். என் வழியில் அவங்க நடந்துடணும், நான் காட்டுறதுல நடந்துடணும். நான் காட்டுற வழியில அவங்க நடந்துட்டா அவருடைய வழிகள் சமாதானத்தின் நதிகள் அவர்களுக்கு புரண்டு வரும். குழப்பம் வராது. ஏன் இப்படி வந்தேன்? இந்த பாதையை நான் எதுக்கு தெரிஞ்சேன்? ஏன் இதை நல்லதை விட்டு இந்த பொல்லாப்பில சிக்கி கொண்டேன்? நான் இச்சித்தேன், ஆனபடியாலே நான் தீங்கை அனுபவித்து விட்டேன். இந்த பொருள் மேல எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு, இந்த வழியின் மேல் எனக்கு செம்மையாய் தோன்றிற்று. மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு அழிவு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு பிரயோஜனமானதை போதிக்கும் போது அந்த வழிகளிலே சமாதானத்தின் நதி வரும். உன் நீதி அலையை போல உன்னோடு தொடர்ந்து வருகிறதா இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சமாதானம் நதியை போல இருக்கும் பொழுது அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 19வது வசனம், உன் சந்ததிகள் ஆசீர்வாதமா இருக்கும். வசிக்கலாம் அந்த வசனத்தை. சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்பத்தில் பிறந்ததான பிள்ளைகள் அணுகள் தனையாகவும் பெருகும். எப்போ உன் வழி சரியா இருக்கோ, ஆசீர்வாதம் உனக்கு மாத்திரம் இல்லை, சமாதானம் உனக்கு மாத்திரம் இல்லை, உன் பிள்ளைகளும். பிரியமானவர்களே, எத்தனை போராட்டம் வந்தாலும், கடல்ல இருந்து எத்தனை கொந்தளிப்பின் அலைகள் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய மணலை போல உன் சந்ததி மாறிவிடும். வாரிக்கொண்டு போகிற சந்ததிகள் அல்ல. துன்மார்க்கனுடைய சந்ததி காற்று அடிக்கப்படும் போது அது இல்லாமல் போகிறது. ஆனா மணல் தெரியுமா, எவ்வளவு கடல் அலை வந்தாலும் நெல்லுப்பான்னு சொல்லி நிறுத்திடும். என்னைக்காவது கடல் கரைக்கு போய் ஓடி பார்த்திருக்கீங்களா? உங்களால ஓட முடியுமா கடல் கரை மணல்ல? என் வேதம் சொல்லுதே, பிரியமானவர்களே, கடல் கரையில ஓட முடியாது. காரணம் என்ன தெரியுமா?
எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் அவன் காலை நிறுத்தி வச்சிடும். அந்த சந்ததி, உன் சந்ததி, நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இந்த வருஷத்துல வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடந்தா உன் சந்ததிய கர்த்தர் பலமுள்ள சந்ததியாய் மாற்றி விடுவார். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பின் அவனுடைய சந்ததி பூமியில பாக்கியவானாய் இருக்கும். நீ ஏமாற்றி சிலரை வஞ்சித்து பிரியமானவர்கள் ஏதோ நான் பிழைச்சுக்கிட்டேன்னு சொல்லி பிழைச்சுக்கிடலாம். ஆனா உன் பின் சந்ததி சாபத்துக்குள்ள போயிடக்கூடாது. அதுக்காக தான் தேவன் இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தவான்களுடைய பாதைகளை காப்பாற்றுகிறவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எலியேசர் விதமாய் சொல்லுகிறார். வாசிக்க பார்ப்போம். என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தர், அவருக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானனை விட்டு அவர் நீக்கவில்லை. தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானனை விட்டு நீக்கவில்லை. வாசிங்க, கீழே வாசிங்க. நான் எதற்காக பிரயாணம் பண்ணி வந்தேனோ என் பிரயாணத்தை நான் எதற்காக பிரயாணம் பண்ணினேனோ அந்த பிரயாணத்துக்கு ஏதுவான காரிய சித்தியை கர்த்தர் உண்டாக்கினார். எலியேசர் சொல்லுகிறான், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷனுடைய யோசனைகள் அநேகமாயிருக்கலாம். அந்த யோசனை நிறைய அறிவு இருக்கிறவங்களுக்கு நிறைய யோசனை இருக்கும். ரொம்ப நேரம் சும்மா இருக்கிறவங்களுக்கும் நிறைய யோசனை இருக்கும். அதான் பெரிய பிரச்சனையே. மனுஷனுடைய யோசனை அநேகம் இருக்கலாம், ஆனால் கர்த்தரால் தான் ஒரு மனிதனுடைய வழிகள் செவ்வைப்படுத்தப்படும். அவர் பரிசுத்தவான்களுடைய பாதைகளை காப்பாற்றுகிற தேவன். 65 வருஷம் கழிச்சு ஆபிரகாம் சொன்னது போல ஈசாக்குக்கு ஒரு பொண்ணை தேடணும்னு சொல்லி எலியேசர் பிரியமானவர்களை ஒப்பந்தம் பண்ணி அவன் பிரியமானவர்களை ஆபிரகாமுடைய வார்த்தையின் பிரகாரமாய் போகிறான். என் வேதம் சொல்லுகிறது, 65 வருஷம் அந்த வழியில கடந்து வந்து ஆபிரகாம் ஊர் என்கிற தேசத்தை விட்டு கடந்து வந்து 65 வருடத்துக்கு மேல் ஆகிறது. 40 வயசுல ஈசாக்குக்கு கல்யாணம். 25 வருஷம் கழிச்சு ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தாரு. அப்ப ஏறக்குறைய 65 வருஷத்துக்கு மேல ஆகிறது. அந்த பாதை, சிட்டி எவ்வளவு மாறி இருக்கும், நகரங்கள் எவ்வளவு மாறி இருக்கும், பாதைகள் எப்படியெல்லாம் மாறி இருக்கும். ஆனா இப்ப எலியேசர் அவன் பிரியமானவர்களை புறப்பட்டு வந்ததான அந்த இடத்துக்கு போகிறார். ஆண்டவர் அவனை நடத்துகிறார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துகிறதான தேவன். அது காலங்கள் மாறலாம், சமயங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், எல்லா காரியங்களும் மாறலாம். காரிய சித்தியை உண்டாக்குகிறவர் என் தேவனாகிய கர்த்தர். என் வேதவசனம் சொல்லுது, தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் அவர் ஆபிரகாமை விட்டு விலக்கவில்லை. அவர் சரியான பாதையிலே உன்னை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, குருடர்களையும் அவர்கள் அறியாத குருடர்களையும் அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவங்களுக்கு எந்த பாதையில போனோன்னு தெரியாது இல்லையா. கண்ணு இல்லாததான் அந்த ஊழியக்காரர் பிரியமானவர்களே ஒரு பாடல் பாடி இருக்கிறார். நடக்க முடியல தகப்பனே, என்னாலே நடக்க முடியல. கண் இருக்கிற நம்ம கூட அந்த பாட்டை ரொம்ப விரும்பி பாடுறோம். ஏன்னா கண்ணு இருக்கிறவனை காட்டிலும் கண்ணு இல்லாதவர்களை காட்டிலும் கண்ணு இருக்கிறவனுக்கு தான் சில நேரத்தில் என்ன ஆகி போகுது, பாதம் மங்கி போயிடுது. எதில் என்ன தீர்மானம் எடுக்கணும்னு தெரில.
பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை குறித்து தீர்மானம் எடுக்கணும்னு தெரில, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி தெரில, எந்த தொழிலில் எப்படி நடத்தணும்னு தெரில. சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு எந்த படிப்பை சொல்லணும், எந்த படிப்பில் நடத்தணும்னு தெரில. காரணம், நமக்கு படிப்பறிவு இல்லை. நீ எஸ்எல்சி முடிச்சிட்டல்லப்பா, பியூசி முடிச்சிட்டல்ல, இந்த சிலபஸ் எடுத்து படி, இந்த வழியில போ, அது உன் ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும் கெரியர் என்று சொல்ல தெரில. இந்த இடத்துல போனா உனக்கு நன்மை உண்டாகுன்னு சொல்லி நம்ம பெற்ற பிள்ளைகளை நம்மை நம்பி இருக்குது, அதுக்கு வழிகாட்ட தெரில, பதறிடும். ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, குருடர்களுக்கும் அவர்கள் அறியாத வழியிலே அவர் நடத்துகிறதான தேவன். இந்த வசனத்தை வாசிக்கலாமா? குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவங்களுக்கு முன்ன பின்னா தெரியாத பாதையிலே அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக இருள் இருந்தாலும் அந்த இருளை அவர் வெளிச்சமாக மாற்றுவார். உனக்கு முன்னால இருக்கிற இருளா இருந்தாலும் என்ன பண்ணணும்? தொழில் எவ்வளவுதான் செஞ்சாலும் முன்னேறல. இந்த வருஷமாவது நான் இந்த காரியத்தில் முதலீடு போடலான்னு இருக்கிறேன். எதை செய்யணும் எனக்கு தெரில. என் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்னு தெரில. என் பிள்ளைகள் சொல்கிறார்கள் படிப்புக்கு நான் எப்படி செய்யணும்னு தெரில. அநேக காரியத்தில், தொழிலில் தெரில, குடும்பத்தில் தெரில, பிள்ளைகளின் காரியங்களில் தெரில. நான் ஜோமணி பார்த்த தெரில. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு முன்னால இருக்கிற இருளை நான் வெளிச்சமாக மாற்றுவேன். இந்த வார்த்தை உன் உள்ளத்தில் இருக்கட்டும். இந்த முதல் கர்த்தருடைய நாளிலே வந்திருக்கிறதான என் தேவனுடைய பிள்ளையே, உன் பாதையை கர்த்தர் காப்பாற்றுவார். பாதையில இடறி விழவிட மாட்டார், உன்னை நடத்துவார். உனக்கு முன்னால இருக்கிற இருளை அவர் வெளிச்சமாக மாற்றி, என் வேதம் சொல்லுது, கோணலா இருந்தாலும் அவர் செவ்வாய்ப்படுத்துவார். அல்லேலூயா. நீ செய்ய வேண்டியது ஒண்ணுதான். என்னோட சேர்ந்து இந்த பாட்டை பாடிய, என்னை நடத்தும் என் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு. வசந்தையில் எப்பவும் இது இருக்கட்டுங்க. எலியேசரை நடத்தின தேவன் ஆபிரகாமின் சந்ததிகள் பெருகும்படியாய் ஆபிரகாமை நடத்தினதான தேவன் உன்னையும் நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளில் உன்னை நடத்துகிற கர்த்தர் உன் மேல் என் கண்களை வைத்து உனக்கு வேண்டிய ஆலோசனைகளை நான் சொல்லுவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீகா 4:2 சொல்லுகிறது, அன்று தினத்திலே கடைசி காலங்களிலே அநேகர் தேவனுடைய ஆலயத்தை தேடி வருவார்கள். காரணம், அந்த ஆலயத்தில் இருந்து கர்த்தர் தம்முடைய வழிகளை தம்முடைய ஜனங்களுக்கு போதிப்பார். அவர் போதிப்பார். உனக்கு என்ன பிரயோஜனமோ அதை அவர் போதிப்பார். அவர் பரிசுத்தவான்களுடைய பாதைகளை காப்பாற்றுகிற தேவன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? வாசிக்க பார்க்கலாம். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களுடைய பாதங்களை காப்பாற்றுவார். நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா ஒரு வாட்டி மார்க்கெட்டுக்கு கூட்டு போனாங்க. அக்ரவரத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மார்க்கெட்டுக்கெல்லாம் நடந்தே போயிடலாம். இப்போ சைக்கிள் பைக்கெல்லாம் வந்த பிறகு நமக்கு நடக்க எவ்வளோ தூரம் போனது போல இருக்குது. மார்க்கெட்டுக்கு போனோம்னாலே 1/2 hour 3/4 hour ஆயிடுது. அப்பொழுதெல்லாம் நடந்து போனோம்னா 10 நிமிஷத்துக்குள்ளெல்லாம் போயிடுவோம்.
நான் சைக்கிளை எடுத்துட்டு நடப்பேன், எங்கள் அம்மா நடந்து வருவாங்க, சைக்கிளில் ஏற மாட்டாங்க. ஒரு வாட்டி மார்க்கெட்டுக்கு போகும்போது நான் எங்கள் அம்மா கையை பிடிச்சிக்கிட்டே போனேன். எங்கேயோ திரும்பி பார்த்தேன், எங்கள் அம்மா விட்டுட்டு என்ன போயிட்டா, வழி தெரில. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. 3 வாட்டி இப்படி வழி தவறி போயிருக்கிறேன். காரணம் என்னன்னா, நம்ம பாதங்கள் ஏதாவது ஒன்று பார்த்துட்டா அப்படின்னு நின்றுவோம். ஒரு சேலை மினுங்குச்சுன்னா, ஒரு பொம்மை அழகா இருந்துச்சுன்னா அப்படி நின்றுவோம். என் ஆண்டவர் அதான் சொல்கிறாரு. வாசிங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க பார்ப்போம். உன் காலு வேற வழியில போகாதபடி உன் காலையும் அக்கறை உள்ளவர். தாவீது சொல்லுகிறார். ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கையில இடறி போகும்படியாக அநேக காரியங்கள் வந்தது. கர்த்தர் அதை காப்பாற்றினார். அன்னாள் பாடுகிறாள், அவர் தமது பரிசுத்தவான்களுடைய கால்களை காப்பாற்றுவார். 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அவர் சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் உயர்த்தி, வாசிங்க பார்ப்போம், அவனுடைய வாழ்க்கையின் தரத்தை மாற்றி. படிக்கிற பிள்ளைகளே, உன் வாழ்க்கையின் தரத்தை கர்த்தர் மாற்றுவார். என் வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை குப்பையிலிருந்தும் எளியவனை தூசியிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரும்படியாய் செய்து அவனுக்கு சிங்காசனத்தையும் அவனுக்கு கொடுப்பார். அப்படித்தானே இருக்குதுங்க. வாசிங்க பார்ப்போம். மகிமை நிறைந்த சிங்காசனத்தில் அவன் சுதந்தரிக்கவும் பண்ணி. ஏன்னா எல்லா பூமியின் அஸ்திவாரம் அவர்கிட்ட தான் இருக்கு. உன் வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் அவர்கிட்ட தான் இருக்கு. பெரியவங்க சின்னவங்களை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். உங்க வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் தேவன்கிட்ட தான் இருக்கு. உன்னை உண்டாக்குனவர்கிட்ட தான் அஸ்திவாரம் இருக்கு. உன்னை பெத்தவளுக்கு தான் தெரியும் எப்படி உன்னை வளர்க்கணும்னு சொல்லி. கண்டவ பேச்சை கேட்டுறாத. பேச்சு கேட்கும்போது நல்லா தான் இருக்கும். ஆண்டி பேச்செல்லாம் கேட்கும்போது நல்லா தான் இருக்கும். இன்டர்நெட்ல கேட்கும் போது நல்லா தான் இருக்கும். அந்த படத்துல சொல்றதான பிரியமானவர்களை காரியமும் நல்லதா இருக்கும். ஆனா அவனே அப்படி நடக்க மாட்டான். உன் பெத்தவ கேளு, அவளுக்கு தான் தெரியும். அவளுக்கு தான் கருசனை உண்டு உண்மையில. உன்னை உண்டாக்கினவராலே தான் பூமியின் உள்ள எல்லாவற்றுக்கும் அஸ்திவாரம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கூகுள் இதை கண்டுபிடிச்சதுனால தான் அமெரிக்கால இருந்து பிரியமானவர்களே, இங்க நீ அக்ரவரத்துக்கு சர்ச்சுக்கு எப்படி வர்றதுக்குன்னு கூகுள் போட்டவனே பாதையை காட்டுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ 10-15 வருஷமா வந்துட்டு இருக்கிற விசுவாசி தான். கோயிலுக்கு எப்படி போகணும்னு சொன்னா நீ சொல்வ, அப்படி சோத்து கையா பக்கம் போங்க, பீச் கையா பக்கம் போங்க, அப்படி போங்க இப்படி போங்க, நீ வேற எங்கன்னா விட்டுற நீ வழியே. அல்லேலூயா. ஆனால் என் வேத வசனம் சொல்கிறது, அவர் தாமே பூமியின் அஸ்திபாரங்களை ஸ்தாபித்து அதன் எல்கை எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினதான தேவன். ஆனபடியாலே ஒரு எளியவனையும் ஒரு குப்பையில இருக்கிறவனையும் தூக்கி பிரபுக்கள் மேல் வைத்து அவனுக்கு ஒரு மகிமையான ஸ்தானத்தை, ஒரு சிங்காசனத்தில் அவனை இருக்கும்படியாய் செய்தார். உதாரணம் தான் தாவீது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெற்றோராலே பிரியமானவர்களை அவனுக்கு அன்பு காட்ட முடியவில்லை. 27ஆம் சங்கீதத்திலே பிரியமானவர்களே 11வது வசனத்தில், நீங்க 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டார்கள், நீங்க என்னை சேர்த்துக்கிட்டீங்கப்பா. என்னை விட்டுறல. எங்க அம்மா அப்பா கைவிட்டுட்டாங்க. ஏன்னா எங்க அம்மா அப்பாவுக்கு நிறைய பிள்ளைங்க, அனுபடியால் என்னை கைவிட்டுட்டாங்க. நீங்க என்னை சேர்த்துக்கிட்டீங்க. நீங்க என்னை சேர்த்துக்கிட்டாலும் எனக்கு எவ்வளவோ எதிராளிகள் இருந்தார்கள். என் எதிராளியின் நிமித்தம் என்னை செம்மையான பாதையில நடத்துங்க ஐயா.
எனக்கு எதிராக நிற்கிறது நிறைய காரியம். படிக்கிற பிள்ளைகளுக்கு சவால்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஊர்ல இருக்கிறதான அந்த காலத்தில் உள்ளதான ஜனங்களுக்கு சவால்கள் கம்மி. அவங்க எல்லாம் பிரியமானவர்களை ஒரு படம் பார்க்க போகணுன்னாலும் சினிமாக்கு போகணுன்னாலும் 7 கிராமத்தை தாண்டி போகணும். பஸ் இருக்காது. விடிய காலத்தில் நடை ஆரம்பிச்சாதான் சாயங்காலம் தேட்டருக்கு போவாங்க அவங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை. தேட்டர் பக்கத்து பாக்கெட்டுக்குள்ளேயே இருக்கு. உனக்கு சவால்கள், உன் வாழ்க்கையை கெடுக்கும்படியாய் சவால்கள் அதிகம். தாவீது அதான் ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே என் எதிராளிகள் அநேகர் இருக்கிறார்கள், நீர் என்னை செம்மையான பாதையிலே நடத்தும். காரணம், நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நன்மையை காண வேண்டும். நான் கெட்டு போயிடக்கூடாது, நான் அழிந்து போயிடக்கூடாது. அவர் பரிசுத்தவான்களுடைய பாதத்தை காப்பாற்றுகிற தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல தாவீது விதமாய் பாடுகிறார். வாசிங்க பார்ப்போம். தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர்தான் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். நான் என் வழியை செவ்வைப்படுத்த முடியாது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. அந்த வழி மரண வழி. அதன் முடிவு மரணம். முடிவு வரும்போது தான் நமக்கு தெரியும். அப்புறம் திரும்பி பார்க்க முடியாதுங்க. இந்த 2025வது வருஷத்துல பிரியமானவர்களே, ஒரு நாள் தாண்டி போன பிறகு அந்த நாளுக்கு பின்னால வர முடியாது. அன்னைக்கு ஒரு சகோதரர் சொன்னார், இந்த வாட்டி 1ஆம் தேதி ஆராதனை ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்டர், திருப்பி நம்ம 1ஆம் தேதிக்கு போக முடியுமா? போக முடியாது. 2025 ஜனவரி 1ஆம் தேதிக்கு திருப்பி போக முடியாது. நீ கடந்துதான் போக வேண்டும். என் வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் வழிகளை வாசிங்க பார்ப்போம். 33, தேவன் எனக்கு பலத்த பாதுகாப்பு, அவரே என் வழிகளை செவ்வைப்படுத்துகிறவர். 34வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போல மாற்றி பூமியின் உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறார். சங்கீதத்தில் பாடும் போதும் இப்படித்தான் பாடுகிறார். 18ஆம் சங்கீதம் 32வது வசனத்துல, என்னை பலத்தினால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் அவர்தான். சில நேரத்தில் யோசனை நிறைய வரும் பொழுது இந்த வழியா திரும்புறதுக்கு விட்டுவிட்டு இப்படி திரும்பிடுறோம். ஒன்வையை கவனிக்காமலே போயிடுறோம். அப்புறம் அங்க ஒரு பரிசுத்தவான் வெள்ளை தொப்பியையும் வெள்ளை சட்டையும் போட்டிருக்க பரிசுத்தவான் பிடிச்சி நம்மகிட்ட காசை பிடிங்கிடுறான். அல்லேலூயா. ஏன்னா யோசனை நிறைய வரும்போது, வண்டி ஓட்டும் போது யோசனை பண்ணாதுங்க. வண்டி ஓட்டும் போது மொபைல்லையும் பேசாதீங்க. அவர்கள் எங்கேயும் ஓட மாட்டார்கள். எப்பவும் நினைச்சுக்கிடுங்க, ஒரு காலத்தில் ட்ரங்க் கால் பண்ணி அந்த ஃபோன் பக்கத்திலேயே காத்துட்டு இருந்தோம். பேசுறவங்களும் காத்திருக்கணும், கேட்குறவங்களும் காத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னதையோ முறிஞ்சு போகிறதல்ல. ஃபோன் ஒரு வாட்டி பண்ணி முடிச்ச பிறகு அவங்க பேர் இருக்கும், திருப்பி அடிச்சுக்கலாம். சிலவங்க வண்டி ஓட்ட சொல்லியே பேசிட்டு அப்புறம் பிரியமானவர்கள் எதுனா வந்துருச்சுன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாட்சி அடுத்த ஆராதனையில் இருக்கும், யாரும் அப்படி சொல்லிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தேன், திடீர்னு என் மொபைலில் ரிங்கு வந்துச்சு, நான் அதில் கவனம் வச்சேன்னா இப்படி பார்த்து இப்படி பார்க்கறதுக்குள்ள லாரியின் டயர் கிட்ட போய் நின்றுட்டேன். கர்த்தர் என்னை காப்பாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. வீழ்ந்து போகாமல் சரிக்கு வீழாமல் காக்க வல்லவரே, அவர் காக்க வல்லவர். என் பாதைகளை வாசிங்க பார்க்கலாம். 18ஆம் சங்கீதம் 32வது வசனம், என்னை பலத்தினால் இடைகட்டி என் வழிகளை செவ்வைப்படுத்துகிறவர் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. வேற யார் என் வழியை செவ்வைப்படுத்த முடியாது.
எப்பேற்பட்ட டியூட்டரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மெண்டரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனிதர்களா இருந்தாலும் சரி, என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் என்னை உண்டாக்கினதான என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்று சொல்லுகிறவர். அந்த தேவனுக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். நம்முடைய வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் அவர் தானே. பெத்த அம்மாவே சொல்றான், எல உன் மேல ரொம்ப பிரியம். ஆண்டவர் என் வயிற்றுல இருக்கும் போதே சொல்லிட்டாரு, இளையவன் தான் இந்த சந்ததிக்கு உரியவன், வாக்குத்தத்தத்துக்குரியவன். ஆனபடியாலே நீ போய் அந்த ஆடு அடிச்சு சமையல் பண்ணு, கொண்டு வா, நான் சமையல் பண்றேன். அந்த ஆட்டு தோலையும் எடுத்துட்டு வா, இந்த வச்சுக்க உங்க அண்ணன் வஸ்திரத்தை, இந்த வஸ்திரத்தை போட்டுக்க, ஆட்டு தோலை நீ உடுத்திக்க, உங்க அப்பாட்ட போ, உங்க அப்பா சாப்பாட்டு பிரியை சாப்பிட்டுட்டு ஒன்று ஆசீர்வதிக்கட்டும். அப்படியே அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில வரட்டும். மூத்தவனுடைய ஆசீர்வாதம் உனக்குள்ளே இறங்கி வரட்டும். சொல்றேன், அம்மா எங்க அப்பா என்னை பார்த்து என் வாசனையை பார்த்து என்னை மோந்து பார்த்து என்னை சபிச்சிடக்கூடாதுமா. இல்லடா, நான் இருக்க, சாபம் வந்தா என் மேல வரட்டு, ஆசீர்வாதம் வந்தா உன் மேல இருக்கட்டு. நல்ல தாய் அனுப்பிட்டா. இவனும் போனா. சாப்பாட்டு வாசனை, பிள்ளை யாருன்னு தெரியல. ஈசாக்கு ஆசீர்வதிச்சிட்டான், யாக்கோப ஆசீர்வதிச்சான். என் வேதம் சொல்லுது, அதுக்கு கொஞ்ச நாளான பிறகு ரெபேக்கா வந்து சொல்றா, இல்ல உங்க அண்ணன் கொல்லணும்னு இருக்கான், கிழவனும் சாவணும்னு இருக்கான், கிழவன் தலை போட்ட உடனே உன்னை கொல்லணும்னு இருக்கான்டா, என்னால காப்பாற்ற முடியலடா. எவ்வளவு நல்ல தாய் பாத்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. காப்பாற்ற முடியல. ஈசாக்கும் சொல்றான், எனக்கு இருந்த அந்த பசியில ஒன்னு ஆசீர்வதிச்சிட்டேன், ஆண்டவர் தான் என் நாக்கு அப்படி மாத்தி ஒன்னு ஆசீர்வதிக்க வச்சிட்டாரு. ஆவியானவர், பிரியமானவர்களே, மனுஷனுடைய நாவை கட்டுப்படுத்துகிறவர். ஆசீர்வதிக்க வச்சிட்டார். மகன் எவ்வளவுதான் அழுதாலும் அடுத்த மகனுக்கு ஆசீர்வாதம் போல எல்லா ஆசீர்வாதமும் யாக்கோபோட வந்துருச்சு. இப்போ அவன் வனாந்திரத்தின் வழியாய் போகிறான். பிரியமானவர்களே, அவன் படுத்து நித்திரை பண்ணுகிறான். ஏன்னா அவனுக்கு வழி தெரியல, எல்லாம் இருளா இருக்குது. ஒரு கல் எடுத்து தலை மேல வச்சுட்டு, தலைக்கு கீழே வச்சுட்டு அது மேல தலையை வச்சு படுத்து தூங்குறான். ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிறதான தேவன். தாவீதுக்கு எவ்வளவோ போராட்டம் வந்துச்சு, எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு. தகப்பன் மறுதளித்து விட்டான். உடன் பிறந்த சகோதரர்கள், பிரியமானவர்கள், அவனோடு நிற்கவில்லை. ராஜா அவனை காப்பாற்றவில்லை. கட்டின மனைவியால் அவனை காப்பாற்ற முடியவில்லை. பரியாசம் பண்ணினான். குடும்ப வாழ்க்கை சரியில்லை. ஆனாலும் ஆண்டவர் அவனை கீழே விடல. அவனுக்கு மகிமை உள்ள சிங்காசனத்தை கொடுத்தவர் உனக்கும் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நித்தமும் நடத்துகிறவர். பரிசுத்தவான்களுடைய பாதங்களை அவர் காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 77ஆம் சங்கீதம் 13வது வசனம் சொல்லுது. வாசிங்க பார்ப்போம். தேவனே, உம்முடைய வழிகள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கையா. உம்முடைய வழிகள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கு. அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் வாசம் பண்ணுகிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் எப்படி இருந்தேன்? அன்னைக்கு தான் மட்டன் வைக்கணும்னு மசாலாலாம் அரைச்சிட்டு வந்தேன். அப்படி சொன்னானா? நான் மகிழ்ச்சியா இருந்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேதவசனம் சொல்லுகிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் பாருங்க, அவன் ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் எடுக்கிறான். ஆதியாகமம் 28:20 வாசிங்க பார்ப்போம். யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் இந்த வருஷத்துல போகிறதான இந்த ரூட்ல, இந்த லைன்ல, இந்த வழியில என்ன காப்பாற்றணும்.
நீ அவர் காப்பாற்றணும். என் வழியில காப்பாத்தி எனக்கு வேண்டியதான ஆகாரத்தையும் எனக்கு வேண்டியதான வஸ்திரத்தையும் அவர் கொடுப்பார் என்று சொன்னால் அவர் என்னுடைய தேவனாயிருப்பார். அவர் என்னை திரும்பவும் என் தகப்பனுடைய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்பொழுது இந்த இடம் கர்த்தருடைய வீடா எனக்கு இருக்கும். இதுதான் யாக்கோபு செஞ்ச தீர்மானம். அவன் தீர்மானம் எடுக்கிறான், இந்த தேவன் தான் என்னுடைய தேவன், இந்த தேவன் தான் என்னை நடத்தணும், இந்த ஆலயம் தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆலயம். காரணம், என்னை தகப்பனுடைய வீட்டில் திருப்பியும் சேர்த்து கொள்ளுகிறவராயிருப்பார். நடந்த காரியம் அதுதான். அருமையான தேவனுடைய பிள்ளை, எத்தனையோ சவால்கள், எத்தனையோ போராட்டங்கள் யாக்கோபுடைய வாழ்க்கையில கூட வந்துச்சு. நேரம் இல்லை, சீக்கிரமா முடிக்கிறேன். பிரியமானவர்களே, எத்தனையோ போராட்டங்கள் யாக்கோபுடைய வாழ்க்கையில வந்தது. ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மன்னிக்கணும், 40ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஏசியா 40:27 வாசிங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழிகளெல்லாம் கர்த்தருக்கு மறைவாய் இருக்கிறது என்றும் எனக்கு வேண்டிய நீதியும் நியாயமும் கிடைக்கவில்லையே, ஆண்டவருக்கு எட்டவில்லையே என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறாயே. யாக்கோபுடைய வாழ்க்கையில் அதுதானங்க. குடும்பத்தில் பயம், பெற்றோர் காப்பாற்ற முடியல. மாமாவுடைய வீட்டுக்கு வந்தா மாமாவும் அவனை காப்பாத்துறேன்னு சொல்லி உயிர் எடுத்துட்டு இருக்கிறான். யாக்கோபு சொல்கிறாரு, என் நியாயம் ஆண்டவருக்கு எட்டலப்பா, எனக்கு நீதி கிடைக்கல, எனக்கு நல்லது நடக்கல, என் வழியெல்லாம் ஆண்டவர் மறைந்து இருக்குது. அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கு. அண்ட சராசரமா அவர் படைச்சிருக்கிறாரு. நம்மளை பார்த்துட்டா இருக்க போறாரு, நம்ம குடும்பத்தின் மேல அக்கறை காட்டிட்டா இருக்க போறாரு என்று சொல்லி யாக்கோபு கலங்குகிறான். பிரியமானவர்கள், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்களேன். 28வது வசனம் வாசிங்க. பூமியின் உள்ள கடையாந்திரங்களை எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததான தேவன் அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை, இளைப்படைகிறதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் நன்மைக்கென்றே செய்வார். எல்லாம் நன்மைக்கென்றே செய்வார். அம்மா அப்பா துரத்தி விடலன்னா யாக்கோபு இஸ்ரவேலனாய் மாறி இருக்க முடியாது. லாபான் அவனை ஒடுக்காவிட்டால் பிரியமானவர்களே அவன் திரளாய் பெருகிருக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த பிரச்சனைகள், ஏன் எவ்வளவு நான் பிரயாசப்பட்டோம், என் கை கூடி வரல, இன்னும் என் காரியம் கை கூடி வரலன்னு சொல்லி நினைக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒன்று நினைத்துக்கொள், கர்த்தர் உனக்கு நேர்த்தியானதை செய்யும்படியாய் சில நேரத்தில் உன்னை உருவாக்குவார், சில நேரத்தில் உடைப்பார், சில நேரத்தில் உருவாக்குவார். உனக்கு கொடுக்க வேண்டியதானே ஒரு மேன்மையான காரியம் உன்னில் வெளிப்படும் வரைக்கும் உன்னை உருவாக்கி கொண்டே இருப்பார். ஆனா ஏற்ற காரியங்கள் உருவாக்கப்படும் பொழுது அதற்கு பின் ஒடுக்குகிறதற்கு ஒருவனுக்கும் அனுமதி கொடுக்க மாட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு உருவாக்கப்பட வேண்டிய ஒரு காலம் இருந்தது, அது வேதனைக்குரிய காலம்தான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு நன்மை செய்வதில் சோர்ந்து போறதில்லப்பா, நான் உனக்கு நல்லது செய்கிறதுல நான் பின்வாங்குகிறவர் அல்ல. காரணம், அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன், படிப்பில்லாதவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் அவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வியை கற்றுக்கொள்ளும்படியான அறிவை கொடுக்கிறவரும் அவரே. அவரிடத்தில் சகலமும் இருக்கின்றது. அவர்கிட்ட முறுமுறுக்காதீங்க. யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நித்திய ராஜ்யத்துக்குள்ளே அவர் சேர்த்துக் கொள்வார். அன்றைய சமூகத்தில் முழங்கால் போட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அவர் நீதிமான்களுடைய பாதையை காப்பாற்றுவார்.
அவர் பரிசுத்தவான்களுடைய பாதையை காப்பாற்றுவார். பரிசுத்தவான்களுடைய பாதைகள் இடறி போகாதபடிக்கு அவருடைய பாதைகளையும் காப்பாற்றி மகிமையான சிங்காசனத்தில் போய் அவர்கள் இருக்கும்படியாய் செய்வார். உன்னை இந்த வருஷத்துல எவ்வளவு மேல கொண்டு போறார் என்பதை நீ பார். வேணா இப்போ இருக்கிற சூழ்நிலையை டைரியில் எழுதி வச்சுக்க. அவர் பரிசுத்தவான்களுடைய பாதங்களை காப்பாற்றி அவர்களுடைய பாதங்களை மான்கள் கால்களை போல மாற்றி உயர்தலங்களிலே ஏறி இருக்கும்படியாய் செய்வார். உயர கொண்டு போயிடுவாரு. உன்னை கீழே விட மாட்டார். உன்னை பலத்தினால் இடை கட்டுகிறவர் அவரே. உன் வழிகளை செவ்வைப்படுத்துகிறவரும் அவரே. உன்னை செவ்வைப்படுத்தி உயர்தலங்களில் உன்னை கொண்டு போய் வைவார். மாத்திரமல்ல, உன் வழிகளை செவ்வைப்படுத்தி மகா நீதிபரராகி அவர் தாமே உன் வழிகளை செவ்வைப்படுத்தி நீ வழி மாறி போகாதபடி, எவ்வளவு உயர்வு வந்தாலும் எவ்வளவு நன்மைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் உன்னுடைய பாதையை தகப்பனுடைய வீட்டில் போய் சேர்க்கும் வரைக்கும் உன்னை உருவாக்கி கொண்டே இருப்பார். Don't be discouraged. நீ சோர்ந்து போகாதே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, என்னை நேசிப்பவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? என் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. எல்லாரும் சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஆபிரகாமுக்கு தன் உண்மையையும் கிருபையையும் காத்ததான தேவன், அதை விட்டு விலகாத தேவன். நீ குருடனாயிருந்தாலும் உன் முன்னால் இருள் இருந்தாலும் நீ அறியாத வழியிலே உன்னை கொண்டு சென்று உன் பாதைகளை செவ்வைப்படுத்தி உனக்கு நியமித்த ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உன்னை கைவிடாத தேவன். அவர் நம்புகிறவனாயிரு. சொல்லுவோமா? கையை உயர்த்தி, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் நான் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்னும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, என் துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. என்னில் ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, என் துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. எனக்கு சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர். சொல்லுவோமா? சொன்னதை செய்திடும் தகப்பன்ன. சபை கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம்.
ஓ நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் தனிமாயில்லை, என்னை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமாயில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், எந்தன் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, இயேசுவை நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க. யாக்கோபின் தேவன் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் தேவன், என்னாலும் நடத்துவாரே, என்னை என்னாலும் நடத்துவாரே. ஆம் ஆண்டவரே, இந்த தேவன் எங்களை என்னாலும் நடத்தக்கூடிய தேவன் நீர் ஒருவரே. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை, எங்களை, எங்கள் பிள்ளைகளை நடத்துகிற தேவன் நீரே. எங்கள் படிப்பிலே, எங்கள் உத்தியோகத்திலே, எங்கள் வேலையிலே எங்களுக்கு திறமையை கொடுத்து உயர்த்துகிறவர் நீரே. எங்களுடைய ஆவிக்குரிய மண்டலங்களில் எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே தகப்பனுடைய வீட்டில் சேர்க்கும் வரைக்கும் எங்களை உருவாக்கி எங்களை கொண்டு செல்லுகிற தேவன் நீரே. நீர் உம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பாற்றுகிறீர், அவர்களுடைய பாதைகளை காப்பாற்றுகிறீர். மகா நீதிபரராகிய நீர் அவர்களுடைய வழிகளை செவ்வைப்படுத்துகிறவராயிருக்கிறீர். ஆனபடியால் அப்படியே செய்யும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.